Welcome back to my channel. Today we are going to see about Unity 3D. So Unity 3D na enna? Unity 3D அப்படின்றது வந்து ஒரு கேம் இன்ஜின். இந்த கேம் இன்ஜின் என்ன பண்ணும்? இப்போ நம்ம டெய்லி பேசிஸ்ல கேம்ஸ் விளையாடுறோம். அதே மாதிரி சில இம்மர்சிவான அப்ளிகேஷன்ஸை பார்க்குறோம். இந்த மாதிரியான virtual reality அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை augmented reality அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க, இந்த ஆப்ஸ்லாம் எப்படி வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் இன்ஜினோட ஹெல்ப் மூலமாக தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ யூனிட்டி 3D கேம் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் இன்ஜின் மூலமாக நம்மளால கேம்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஸ் பண்ணுறதுக்கு யூனிட்டி 3D மட்டும்தானா கேம் இன்ஜின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது மாதிரி நிறைய கேம் இன்ஜின்ஸ் வந்து இருக்கு, அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸோட இருக்கும். பட் யூனிட்டி 3D தான் வந்து ரொம்ப காமனாக எல்லா டெவலப்பர்ஸாலையும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது அப்படின்றனால, அதாவது அவங்களோட பர்சனல் லைசன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கு அப்படின்றனாலையும் அதோட கம்யூனிட்டி சப்போர்ட்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு, டாக்குமெண்டேஷன்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குன்றனாலையும் நம்ம வந்து இந்த யூனிட்டி 3Dயை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு கேமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்மளால டெவலப் பண்ண முடியுது. ஸோ யூனிட்டி 3D அப்படின்றது வந்து ஒரு கேம் இன்ஜின். அந்த கேம் இன்ஜின்ல நம்மளால கேம்ஸ் மட்டும் கிடையாது, இம்மர்சிவா இருக்கிற எந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளிகேஷன்ஸையுமே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்றது மட்டும் கிடையாது, அந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல டெப்ளாயும் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல டெப்ளாய் பண்ணலாம்? அதை ஒரு விண்டோஸ் ஆப்பா டெப்ளாய் பண்ணலாம், அதை ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாவும் டெப்ளாய் பண்ணலாம். அதே மாதிரி அதை நம்ம வெப் சப்போர்ட் உள்ள ஒரு வெப்சைட் உள்ள ஆப்பாவும் நம்ம வந்து வெப்சைட்டோட இதுலயும் வந்து வெப்பாவும் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு நம்மளால ஈஸியாக வந்து டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ யூனிட்டி இன்ஜின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே, அதாவது ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸுமே வந்து உள்ள இருக்கும். ஸோ யூனிட்டி இன்ஜின்ல நான் ஒர்க் பண்ணணும் இல்லை நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதில் நான் எப்படி கோட் பண்ணுறது, அதுக்கு எனக்கு பேசிக்காக என்ன மாதிரியான நாலேஜ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பேசிக்காக இருக்க கோடிங் நாலேஜஸ் தேவைப்படுது. அதே மாதிரி யூனிட்டி 3Dக்குன்ட்டு யூனிட்டி C# ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து C# ப்ரோக்ராமிங்கை வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் வந்து பண்ணுவோம். ஸோ ஸ்கிரிப்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பண்ணுறதை விட இங்கே நிறைய நம்ம ஸ்கிரிப்டிங் பண்ணுவோம். அப்படின்னா ஆல்ரெடி SDKலையோ இல்லை கேம் இன்ஜின் அப்படின்னாவே என்ன அப்படின்னா பேசிக்காக, அதாவது ஒரு கேமோ ஒரு அப்ளிகேஷனோ கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணுமோ அது எல்லாமே ஆல்ரெடி அந்த கேம் இன்ஜின்ல இருக்கும். இப்போ பேசிக்காக நான் வந்து ஒரு லூப் ஃபங்க்ஷனாலிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி என்னோட கேம் இன்ஜின்ல அப்டேட் அப்படின்ற மெத்தட் வந்து ஆல்ரெடி இருக்கும். நம்ம என்ன வந்து லாஜிக் எழுதுறோமோ அதை அந்த அப்டேட் மெத்தடுக்குள்ள எழுதுனா நம்மளுக்கு அந்த லூப் மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் கேம் இன்ஜினோட இம்பார்ட்டன்ஸே. அதாவது நம்ம புதுசா ஸ்கிராச்ல இருந்து நம்ம வந்து ஒரு மெத்தடை வந்து கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணி நம்மளால டிஃப்ரெண்டா ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து கேம் இன்ஜினோட பிளஸ். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா மேஜரா நம்ம ஸ்கிரிப்டிங் பண்றோம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ யூனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி சில விஷயத்தையும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நோ கோட் பேசிஸ்லையும் நம்மளால ஒரு சில அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கூட இந்த கேம் இன்ஜின்லே இருக்கும். நம்ம இதை பற்றி வர வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.